ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலை தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். சுவாவசு வருடம் இன்று 4/1/2026 மார்கழி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:49 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். சூரிய உதயம் காலை 6:31 மணி. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் கேட்டை மூலம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உறவினர்களுக்கு இடையில பிரச்சனை வரக்கூடும். வருமானம் அதிகமா இருக்கும். அலைச்சல் நிறைந்த நாளா இருக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொறுமையோடு செயல்பட்டா வெற்றி கிடைக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் யோசித்து செயல்பட வேண்டும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் உண்டாகும். மேஷராசி பரணி நட்சத்திரம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். காதல் ஜோடிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். பொறுமையுடன் செயல்பட்டால் நன்மைகள் நடக்கும். தேவையற்ற பதற்றத்தை தவிர்ப்பது நன்மை தரும். முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி என்பவர்களே, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். தடைப்பட்ட வேலைகள் நடந்து முடியும். புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். எதிர்பாராத பண வரவு உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். சாதுரியமான செயல்களால் லாபம் உண்டாகும். பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் செய்வது எல்லாவற்றிலும் வெற்றி தரும். குடும்பத்தில் உற்சாகமாக இருப்பீர்கள். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரலாம். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். தடை தாமதம் ஏற்படும். தேவையற்ற அலைச்சல்களும் உண்டாகும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்க கால தாமதமாகும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சிவன் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. புதிய முயற்சிகள், பயணங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். செவ்வாய் பகவானை வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசி என்பவர்களே, விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். தொழில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவது நன்மை அளிக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். சில காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் பலிக்கலாம். புத்திசாலித்தனத்தால காரிய வெற்றி கிடைக்கும். வேலை பழு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடும். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி கடையில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். குலதெய்வ வழிபாடு செய்ய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கடகராசி என்பவர்களே, வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வருவீர்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும். சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. மன நிம்மதி ஏற்படும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் சாதகமா முடியும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய செய்திகள் வரலாம். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள். ஆரோக்கியத்தில் மேம்பாடு காண்பீர்கள். கடகராசி பூசம் நட்சத்திரம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பழைய கடன்கள் தீர வழிபிறக்கும். கடகராசி ஆயிலியம் நட்சத்திரம். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். புதிய உறவுகள் வீடு தேடி வரலாம்.
சிம்மராசி என்பர்களே, உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும், நிதி நிலைமை மேம்படும், அலைச்சல்களும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. சிம்மராசி மகம் நட்சத்திரம், சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், சமூகத்தில் செல்வாக்கு உயரும், நிதி நிலைமை சீராக இருக்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சியான சூழல் நிலவும், கலைத்துறையினருக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும், காதல் விவகாரங்களில் சாதகமான நிலை இருக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம், பணியிடத்தில் சில சவால்கள் வரக்கூடும். உங்களின் விடாமுயற்சியால் வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள். தந்தையுடன் உறவில் நல் இணக்கம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் நல்லது. கன்னிராசி என்பர்களே, நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்து முடியும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் நெருக்கடி குறையும், சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம், உங்களின் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமா முடியும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம், புதிய முதலீடுகளால் லாபம் கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் மூலம் நல்ல செய்திகள் வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம், எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கலை மற்றும் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. குடும்ப உறவுகளில் நல் இணக்கம் தேவை. நிதி நிலைமையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு நல்ல நேரம். கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு சிறப்பான வாய்ப்புகள் அமையும். உங்கள் பேச்சு திறமையால் பிறரை ஈர்ப்பீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம், புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக சில புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். எனினும் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் செலவுகள் ஏற்படலாம். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். மன உளைச்சல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். விருச்சிக ராசி என்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கிரகம் உங்களுக்கு தைரியத்தை தன்னம்பிக்கையை கொடுக்கும். இதனால் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே முடியும். இருப்பினும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம், பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற வாய்ப்பு உள்ளது. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம், உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் வெற்றி அடைவீர்கள். கடன் பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம், பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். எதிர்பாராத பயணங்கள் உண்டாகலாம். உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இருப்பினும் விடாமுயற்சியால் காரியங்களை சாதிப்பீர்கள். தனுசு ராசி என்பர்களே, தொடர்ச்சியான முயற்சி வெற்றியை தரும். செவ்வாயின் சஞ்சாரம் தொழில் நிலையில் இருக்கும். மேலும் சனி செவ்வாயின் பார்வையை பெறுகிறார். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஆனால் ஏற்கனவே உள்ள தொழிலை வெற்றிகரமாக பராமரிக்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம், மாணவர்களுக்கு சற்று கடினமான காலகட்டம். மன அழுத்தம், தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். நிதி ரீதியாக மிகவும் சாதகமாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வாக்குவாதங்கள் ஏற்படலாம். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம், குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவீர்கள். நண்பர்கள் உறவினர்களின் வருகை இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு பணம் செலவழிக்க நேரிடலாம். கடந்த மாதங்களின் கடின உழைப்புக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம், ஆன்மீக வளர்ச்சிக்கு அதிக நேரம் செலவிடலாம். மனதில் ஒருவித அமைதி நிலவும். பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். துர்க்கையம்மன் வழிபாடு எல்லா நன்மையும் உண்டாகும். மகர ராசி என்பர்கள், உறவுகளில் சில பிரச்சனைகள் வரக்கூடும். பொறுமையா நிதானமா செயல்பட வேண்டும். பணியிடத்தில் சில அதிருப்திகள் உண்டாகலாம். நிதி விஷயங்களை சற்று கவனமா இருக்க வேண்டும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம், வேலைகளில் தடங்கல்கள், மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அமைதியா பொறுமையா இருப்பது அவசியம். ராசி அதிபதியான சனி பகவானை வழிபடுவது நன்மை அளிக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம், சில எதிர்பாராத செலவுகள், வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். குடும்ப உறவுகளில் நல் இணக்கம் காணப்படும். பேச்சில் கவனம் தேவை. ஆஞ்சநேயர் வழிபாடு தடங்கல்களை நீக்கி வெற்றி தரும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது மனசுக்கு மகிழ்ச்சி தரும். நிதிநிலையில் முன்னேற்றம் காணப்படலாம். மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் தியானம் மற்றும் யோகா செய்வது நல்லது. கும்பராசி என்பர்களே, திட்டமிட்ட காரியங்கள் சற்று தாமதமாக நடந்தாலும் இறுதியில் வெற்றி அடையும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன் நன்கு ஆலோசித்து செயல்படுவது நல்லது. பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்க வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம், பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். நிதானமா பேசுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை அளிக்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம், சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு சீராக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம், நிதி நிலைமையில சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். புதிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாலே நன்கு ஆலோசிக்கவும். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது மன நிம்மதியை தரும். குரு பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும்.
மீன ராசி என்பர்கள் எடுத்த காரியங்களை வெற்றி பெற சற்று முயற்சி தேவைப்படும். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். ஆனா கவனமா இருக்க வேண்டும். நிதி விஷயங்களில் கவனமா இருங்க. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம். அலைச்சலும் புதிய சவால்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி காணலாம். நிதி நிலைமையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நல்ல செய்திகள் வந்து சேரும். பணவரவு சீரா இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் மேம்படும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். எதிர்பாராத தனலாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடும். புதிய திட்டங்களை தொடங்க உகந்த நாள். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் திசையெங்கும் வெற்றி வாகை சூட இறைவன் அருளட்டும். இன்றைய ஆன்மீக குறிப்புகள். நெற்றியில் திலகம் இல்லாமல் பூஜை செய்யக்கூடாது. சாமி படங்களுக்கு பொதுவாக நறுமண மலர்கள் எல்லாமே நீங்க பயன்படுத்தலாம்.